முதல்ல ஆவியில் களி கூறுகிற நிலை. அது என்ன நிலை? உங்க வாழ்க்கையில என்னைக்காவது வந்திருக்கா? ஆமா பாஸ்டர், பிறந்த நாள் கொண்டாடும் போது கேக் வெட்டுவோமா, ஹாப்பி பர்த்டே டு யூ, எப்படி அப்படி எங்களை சுத்தி பாடுவாங்களா? எங்களுக்கு ஆவியில எப்படி வரும்? களி கூறுதல் வரும். அப்புறமா கேக்கு வாங்கின காசே என் காசா தான் இருக்கும். ஏன்டா என் காசை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு கேக்கு கூட எனக்கு வாங்கி தர மாட்டீங்களாடா? இயேசுநாதர் கவனிக்க, இப்பதான் கவனிக்க, முக்கியமா வர்றேன். ஆவியில களி கூறு. இயேசுநாதர் 70 சீஷர்களை அனுப்பி விட்டாரா? வந்த உடனே 70 பேர் சொல்றாங்க, ஊழியத்துக்கு போன இடத்துல பேயெல்லாம் ஓடிடுச்சு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இந்த இன்னைக்கு அல்லேலூயா ஆமைன்னே சொல்லாத உடனே எல்லாருமே என்ன ஆயிட்டாங்க? தூங்கிட்டாங்க. எப்படி? நான் அதுக்காக தான் இன்னைக்கு சொல்லாமலே வந்தேன். ஆவிக்குரியவனா இருந்தால் கண்டிப்பாக கவனிப்பான். ஏன்னா இடையில என்ன போடணுமா இவங்களுக்கு? அல்லேலூயா ஆமென் சோத்திரம் கை தூக்குங்கள், கவனிச்சுட்டே வாங்க. சரியா? 70 பேரை அனுப்பினாரு. வந்து சொல்றாங்க ஸ்டேட்டஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆனால் ஆண்டவர் எப்பயுமே நச்சுன்னு ஒரு கொட்டு தலையில போடுவார். பேய் ஓடிடுச்சு, நோய் தீர்ந்துருச்சு, போற இடமெல்லாம் அற்புதம், போன இடமெல்லாம் சுகம் அப்படின்னு சொன்னாரா? இதுக்கெல்லாம் சந்தோஷப்படாத, உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாரு, இது முதல் பிசாசு வானத்திலிருந்து கீழே விழுகிறதை பார்க்கிறேன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அப்ப நீங்களே சொல்லிட்டா சூப்பரா இருக்கும். ஆமேன்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லுங்க. அப்போ தூக்கமும் வராது, வசனமும் கேட்கலாம். அப்ப ஆண்டவருக்கு ஒரே சந்தோஷம். ஆமா, மீனவர்களையும் படிக்காதவர்களையும் காலேஜுக்கு போகாதவர்களையும் கமாலியல்கிட்ட படிக்காதவங்களை 70 பேர் அனுப்புன, ஊழியம் செஞ்சு வந்துட்டாங்களே. இப்ப ஆவியில உட்கார்ந்து களி கூறுறாரு. அப்போ உங்க பிள்ளை ஊழியம் செய்வதை பார்த்தீங்கன்னா என்னைக்காவது களி கூர்ந்தீங்களா? உங்க பிள்ளை ஜோம் பண்ணதை பார்த்து களி கூர்ந்துருக்கீங்களா? உங்க பிள்ளை ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு முழங்கால நின்று ஜோம் பண்றதை பார்த்தா, என் மகளை பாரு, அவளுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ அவ ஜோம் பண்றாப்பா, நான் வளர்த்த பிள்ளை இன்னைக்கு இயேசுவுக்கு பிள்ளையா இருக்காப்பா, அந்த சந்தோஷம் வந்திருக்கா? ஆண்டவருக்கு ஊழியத்துல 70 பேரை உருவாக்கி அவங்க ஊழியம் செஞ்ச உடனே ஆவியில களி கூறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியில களி கூர்ந்தார் என்று சொல்ல. அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. அப்ப 70 பேரை இயேசுநாதர் ஊழியத்துக்கு கொண்டு வந்துட்டாருங்க. எத்தனை பேரை? 70 பேரை. அவங்க ஊழியத்துக்கு போயிட்டு வந்த நாள் தான் அவருக்கு சந்தோஷமான நாள். உங்க பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுத்த நாள் சந்தோஷமான நாளா? சம்பளம் கொண்டு வந்த நாள் சந்தோஷமான நாளா? ஐயோ சம்பளம் கொண்டு வந்தானே என் பிள்ளை, சம்பளம் கொண்டு வந்த. ஆவியில எப்படி களி கூறுறத தெரியுதா? சாத்தானை ஜெயித்து எங்க பிள்ளைங்க ஆண்டவருக்காக நிக்கிறாங்கிறத பார்க்கும்போது, அந்த வளர்த்த பிள்ளைங்க ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புறாங்கன்னு பார்க்கும்போது, நான் வளர்த்த பிள்ளைங்க ஆண்டவருக்காக வாழ்றாங்கன்னு பார்க்கும்போது ஆவியில என்ன வருதா? அந்த 70 12 மாறிச்சு. ஆனா அதை பத்தி கவலை இல்லை ஆண்டவருக்கு. ஏன்னா 12 வச்சு லட்சங்களை உருவாக்கி விட்டார் கர்த்தர். அவர் பெரியவர். இந்த 70 பேரும் யோவான் 6ஆம் அதிகாரத்தில் கிளம்பி போயிடுவாங்க. இயேசுநாதருடைய மரணத்தை பற்றியும் அவருடைய திருவிருந்தை பற்றியும் பேசின போது அப்பதான் 12 பேர் மட்டும்தான் சுத்தி நிற்பாங்க. இயேசு கேட்பாரு, எல்லா சீஷர்களும் போயிட்டாங்க அப்படின்னு. பேதுரு வேகமா ஓடி வந்து சொல்லுவாரு, ஆண்டவர் எப்பயுமே ஒரே ஒரு தீர்க்கமான இடத்துல தான் நின்றார், நீங்களும் 70 போனா என்ன, 7000 தருவாரு. 5000 + 3000 7000 இல்லை, எத்தனை? 8000. இப்போ கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த 8000 பார்த்து தான் அவர் கையை உயர்த்தி ஆவியில களி கூர்ந்து துதிக்கிறார். அப்ப ஆவியில நடத்தப்படும் போது களி கூறுகிற அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வரும். ஆனா மாம்சத்துல நடத்தப்படும் போது களி கூறுகிற அனுபவம் எப்படி வரும்? ஹாப்பினஸ். எங்க மருமக மாதிரி உண்டா? எப்படி கீழ்ப்படிவா தெரியுமா? எனக்காக ஜோம் பண்ணுவா, என் பக்கத்துல இருப்பா. சொல்ல முடியுமா? களி கூறுகிற அனுபவங்கள் உண்டா? ஆவியில் கனி கூறுகிற ஆசீர்வாதங்கள் உண்டா?
இங்கே நிறைய மாம்சம் பாதி ஆவி பாதி, இல்லை மாம்சம் முக்கால் ஆவி கால். முழுசா ஆவியில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் வரும். ஆமாம், நம்ம பிரயாசப்படும் போது ஒரு நாள் நம்ம பட்ட பிரயாசத்தை கண்களில் பார்க்குற அனுபவம் வரும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்காக 31 வருஷம் காத்திருந்தார். 30 வருஷம் வீட்டில் இருந்தார், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார், வசனம் படிச்சுக்கிட்டே இருந்தார். அடுத்து ஊழியத்துக்கு வந்து 33 வருஷத்துக்கு அப்புறம் மேல இருந்து பரலோகத்துல இருந்து பெந்தைக்கோஸ்தே நாள்ல பாரு, என் பிள்ளை பாரு, வளர்த்த 11 பேர் எந்திரிச்சு நிக்கிறான் பாரு, 3000 பேர் வந்திருக்கான் பாரு, 8000 பேர் 5000 பேர் வந்திருக்கான் பாரு. முழு தேசத்திலையும் சுவிசேஷம், முழு உலகத்திலையும் சுவிசேஷம். பரலோகத்திலிருந்து பிதாவும் குமாரனும் களி கூர்ந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? அப்ப ஆவியில நடத்தப்படும் போது கஷ்டம்தான். ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு பவுல் எழுதுறாரு பிலிப்பியர் நிருபத்தை பார்த்து, என் கிரீடமும் என் மகிமையுமானவர்களே. வந்தப்ப அடிச்சாங்க, வந்தப்ப தலையில உடைச்சாங்க, வந்தப்ப நிர்வாணமாக்குனாங்க. ஆனா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு மக்கதோனியா சபைனா கிரீடம்யா மகிமையா, என் மகிமையும் என் கிரீடமானவரே. அதான் சொல்றேன், உங்களெல்லாம் பார்த்து களி கூறுற நாளுக்காக காத்திருக்கிறேன். ஆனால் ஆவிக்கு ஏற்றபடி நீங்கள் உங்களை உருவாக்குறதுக்காக பல பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும், ஆமாம், பழி சொற்களும் கேலி சொற்களும் பூசப்படட்டும். பிள்ளையானா பாடுபட்டு தான். ரெண்டாவது, ஆவியில் நடத்தப்படும் போது என்ன நடக்குதான்? ரெண்டாவது காரியம், யோவான் 11:33 35 வரை வாசிச்சிங்கன்னா, அங்கே ஆவியிலே கலங்கி கண்ணீர் வடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆவியில கலக்கம் வரும். என்ன, அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில என்ன செய்யறாரா? ஆமா, சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு நெருக்கமானவர்களுக்கு நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஆவியில என்ன வரும்? கலக்கம். ஆவியில என்ன வரும்? கலக்கம். இதுல ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா? இந்த யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசுதான் இந்த அற்புதத்தை செய்யாம வேண்டுமென்றே தாமதம் பண்ணினார். யோவான் 11:6 நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுதான் வராம இருந்தார். அவன் வியாதியா இருக்கிறதே அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்துல பின்னும் 2 நாள் தங்கினார். ஆண்டவராகிய இயேசு நினைச்சிருந்தா லாசருவை என்ன பண்ணிருக்கலாம்? வந்து சுகமாக்கி இருக்கலாம். அப்ப இயேசுவே வேண்டுமென்றே வராம இருந்தார். இப்பொழுது வரும்போது லாசரு செத்து எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அந்த வீட்டில் இருந்த மரியாள் மார்த்தாள் அழுகிறதை பார்த்து ஆவியிலே கலங்கி அவர் என்ன செய்கிறார்? வேதனைப்படுகிறார். மொத்தத்திலேயே 3 வருஷ சரித்திரத்துல இயேசு கண்ணீர் விட்டார். 35ஆம் வசனம். இயேசு என்ன விட்டாரா? கண்ணீர் விட்டார். அந்த அளவுக்கு ஆவியில கலங்கி உள்ள உடைஞ்சு நொறுங்கிட்டார். ஆனா நொறுங்கினாலும் என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஆவியில் ஏற்படுகிற துக்கம் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு வந்தே தீரும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, 45ஆம் வசனத்தை பாருங்க. அதே யோவான் 11:45. அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்த இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர், எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, யூதர்களில் அநேகர். அப்ப சில நேரத்துல ஆவிக்குரிய துக்கம் நம்மளை சூழும் போது அநேகர் ஆண்டவருக்குள்ள என்ன செய்வாங்க? திரும்ப. அதனால சில காரியத்துல ஆவிக்குரிய துக்கத்தோட நீண்ட கால பயணம் நல்லது. உடனே சந்தோஷமாயிட்டே ஹாப்பி ஆயிட்டோம் ஜாலி ஆயிட்டோன்னு பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு போயிடுறது இல்லை. கொஞ்ச காலம் துக்கமா இருக்கணும். ஏன்னா நாங்க அநேகரை விசுவாசத்துக்குள்ள நடத்தணும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, ஆவியில துக்கம் அடைஞ்ச போது இன்னொரு இடத்துல துக்கம் அடைஞ்சார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மரணத்துக்கு முன்னாடி. எங்க? ஆமா, யோவான் 13:21 பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு துக்கம் வருது. யோவான் 13:21. இயேசுவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். இப்ப சிலுவையை பார்த்து கலங்கல தம்பிங்களா. கடைசி வரை காசு தான் பெருசுன்னு போயிட்டானே, இவனை காப்பாற்ற முடியலையே, இவனை காப்பாற்ற முடியலையே, உலகம்தான் பெருசுன்னு போயிட்டானே, சிலுவை வலிக்க போகுதுன்னு நினைச்சல்ல. இயேசு இந்த பந்தியில கலங்கினதுக்கு காரணம், ஆமா,
நான் ஏன் சில நேரம் சந்தோஷமா இருக்க முடியலன்னு தெரியுதா? உங்களை மாதிரி சந்தோஷமா இருக்க அதிகம் விரும்புகிறவன் தான். சர்ச்சுக்குள்ள வந்துட்டு 4 பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு வெளியே போனாலே இன்னும் அந்த மரியாள் வள்ளியை டெய்லி நான் நினைக்கிறேன், ஞானஸ்தானம் வர வந்துட்டியம்மா, நல்லா அங்கே உட்காந்து அல்லேலியா சோத்திரம் போடுவியே, எப்படியாவது பரலோகம் வந்துட மாட்டேன். அந்த போதும் பொண்ணு சிஸ்டரை டெய்லி நினைக்கிறேன். எதுவரை நினைப்போம்? ஜீவன் இருக்கிற வரை நினைச்சு பார்ப்போமே. ஒரு துக்கத்தோட இருப்போம், ஆவியில் ஒரு கலக்கத்தோட. இந்த பாயெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டெய்லி ஞாபகம் வரும், ஒரு 2200 கொடுத்த பாய் வாங்கி போடுறதுக்கு காசு கொடுத்துச்சே. அப்போ எப்படி மறக்க முடியும்? நீங்கள் கிழிச்சிட்டு பிச்சுட்டு போயிடுவீங்க, எப்படிங்க மறக்க முடியும் சொல்லுங்க? எப்படி மறக்க முடியும்? அப்போ இங்கே யூதாஸ் மட்டும் நினைக்கும் போது 3 வருஷம் கூடவே இருந்தான். தம்பி அவர் அந்த 50 ரூபா எடுத்துக்கூடா, எடுத்துக்கொடு தம்பி, அந்த 100 ரூபாய் எடுத்துக்கொடு, எடுத்து கொடுப்பா தம்பி, அந்த அந்த கடையில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துரு, எல்லாமே யார் தான் கொடுப்பா? அப்போ ஆண்டவர் ஊழியத்தில் யாரோட தான் அதிகமாக பேசியிருப்பாரு? இப்போ எங்க என்ன சொல்றேன்? அவருக்கு தெரியும் இவன் கடைசி வரை திருந்தலையே, இப்போ போறானே காசு வாங்குறதுக்கு, இப்பயும் போறானே. அதனால தான் எப்பயுமே சொல்லுவேன், பாவம் செய்யறதுக்கு முன்னாடி வர கிருபை நிறைவா இருக்கு காப்பாத்துறதுக்கு. ஆனா பாவம் செஞ்ச பிறகு நம்ம தான் கவனமா இருக்கணும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்ப இங்க ஆவியில கலங்கினாரு. ஒரு பக்கம் லாசர் உயிரோட எழும்பி விசுவாசம் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் யூதாஸ் போயிட்டான். ஒரு பக்கம் ஆசீர்வாதமா மாறுது, ஒரு பக்கம் காப்பாற்ற முடியாம போகுது. இதை நினைச்சு ஆவியில என்ன பண்ணிட்டே இருக்காரு? ஆமா, ஆவியில களி கூர்ந்தார். ஆமா, இந்த தம்பிகளெல்லாம் நினைச்சு பார், நம்மளோட இருந்த தம்பி ஒருத்தர் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கான், ஆண்டவர் ஆனா வல்லமையா பயன்படுத்துறாரு, நம்மளை விட பயன்படுத்துறாரு. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என்னைய மாதிரி பயன்படுத்தணும். அன்னைக்கு அந்த இடத்துல உட்காந்து அந்த பிரசங்கத்தை கேட்கும்போது நான் சொன்னேன், என்னைய மாதிரி என் பிள்ளைங்களை பயன்படுத்தாதீங்க, என்னைய விட பயன்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என்னைய மாதிரி பயன்படுத்தினா அதுல என்ன மேன்மை? ஆமா, நாங்க குறைவா தானே பயன்படுறோம், எங்களை விட பயன்படுத்துங்கப்பா. அப்ப ஆவியில கலிகூர்ற அனுபவம் வரணும். அடுத்தது ஆவியில கலக்கம், துக்கம் பல நேரம் இருக்குங்க. சில நேரம் துக்கம் ரொம்ப நாளைக்கு போகாது, வருஷங்களுக்கு போகாது. அங்க ஏதாவது மனம் திரும்புதல் விசுவாசம் வந்தா வரைக்கும் அந்த துக்கம் பிடிச்சு நின்றுகிட்டே, அந்த துக்கம். அதனாலதான் சொல்றேன், நீ ஆவியில நடத்தப்பட்டா சில இடத்துல சிரிக்க முடியாது, சில இடத்துல துக்கத்தோடு தான் இருப்ப. ஆனா மாம்சத்துல இருக்க ஜாலி, ஹாப்பி. இப்ப புரியுதா? இயேசு ஆவியில ஆண்டவராகிய இயேசு எதுல நடத்தப்பட்டிருக்காரு? மொத்தம் 5 காரியம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா, நான் வேகமா போறேன். 3வது காரியம், ஆவியில உறுதியா இருக்கும். எப்படி இருக்கணும்? ஆவியில நடத்தப்படுறவங்க அந்த வசனத்துக்காக, அந்த வார்த்தைக்காக உறுதியா இருக்கணும். பிலிப்பியர் 1:27 பவுல் அப்போஸ்தலன் அந்த கொண்ட சுவிசேஷத்துக்காக உறுதியா இருந்த மாதிரி ஆவியில நடத்தப்படுறவங்க உறுதியா நிக்கணும். வாசிங்க, பிலிப்பியர் 1:27 வாசிங்க. நான் வந்து உங்களை கண்டாலும், நான் வராமல் இருந்தாலும். பாத்தீங்களா, நான் ஜெயில இருந்து எழுதுறேன், வருவனா வரமாட்டேனான்னு தெரியாது, உங்களை பாப்பனா பார்க்க மாட்டானான்னு தெரியாது, வந்தாலும் வராட்டாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. நீங்க சண்டை போட்டுக்கிறாம என்ன ஆவியில நிக்கணுமா? இப்ப பக்கத்துல இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரே ஆவி இருக்கா? கேட்கவே மாட்டோமே நம்ம தான். என்ன ஆவி இருக்கா? ஆமா, ஒரே ஆவியே இல்லையே. ஒரு ஆள் சாத்தானோட ஆவி, இப்படித்தானே இருக்கோம் நம்ம. பிரைஸ் தி லார்ட். நம்ம சபையில பிரைஸ் தி லார்டும் கிடையாது. ஆண்டவர் எங்களுக்கு செய்வார். அவர்கள் எல்லாரும் ஒரே ஆவியும் ஒரே இருதயம் உள்ளவர்களா இருந்தார்கள். அப்ப இங்கே சொல்றாரு, ஒரே ஆவியில. வீட்டுக்காரர் கூப்பிட்டாரு, கோயிலுக்கு போயிட்டேன். என்னப்பா கோயிலுக்கு போயிட்டியா? நீ ஆவியில உறுதியா இருக்க மாட்டியா? அப்ப ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று. எப்படி நின்றா? ஆண்டவர் சொல்லியிருக்காருல, கணவருக்கு கீழ்ப்படியுங்கள். அதுக்கு ஒரு 4 வசனம் நம்மள்ட்ட எடுத்துரும். ஆனா மனசுல பிரமாணம் இருந்தா போக முடியுமா? இருதயத்துல பிரமாணம் இருந்தா போக முடியுமா?
சொல்லுங்க, இருதயத்தில் பிரமாணம் இருந்தால் போக முடியுமா, நிற்க முடியுமா? அப்போ மூணாவது காரியம், ஆவியில் நடத்தப்படுறவன். ஆமாம், சர்ச்சில் வந்தோன்னா அப்படியே ஆராதனைனா உச்ச நிலை, அங்கே போனோன்னே அந்த பக்கத்தில் உச்ச நிலை. எனக்கெல்லாம் எப்படி ஆராதிக்கிறாங்கன்னே தெரியல. என் குற்ற மனசாட்சி இல்லாம எப்படி முடியுதுன்னே தெரியல, எப்படி இது நடக்கும்னே தெரியல. ஒரு சின்ன குற்ற மனசாட்சி இருக்காது, ஆவியில உறுதி. அந்த காரியத்தை எடுத்தா இது அப்படித்தான், இது வசனம்னா வசனம்தான், ஆண்டவருக்கு பிரியம்னா பிரியம்தான், இதை விட்டு போக முடியாது. ஒரே ஆத்மாவில சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்கள் ஒன்றிலும் அருளாது இருக்கிறார்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எதிர்க்கிறவன் ஒருத்தன் உங்க முன்னாடி நின்று ஆமா அந்த உங்க விசுவாசத்தை கொலைக்கலேங்கிறத நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரவான்களா நடந்து கொள்ளுங்க. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில களி கூறுதல் வருது, துக்கம் வருது, உறுதி வருது. அதானே பாடுறோம், எடுத்த காரியத்தில் எதிரியான சாத்தானை முறியடிப்பேன். அப்போ உறுதி, இதை செய்ய மாட்டேன்னா மரணம் வரைக்கும் செய்ய மாட்டேன். அப்ப எப்படி ஞானஸ்தானம் எடுத்தோம்? பொய் ஞானஸ்தானம், மரண பரியந்த உண்மையாயிரு. அதனாலதான் இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சபைக்கு இவங்க தவ ஒவ்வொரு சபையில என்ன கொடுக்குறாங்க. நான் கேட்டேன், பாஸ்டர் அது நம்ம தனியா கொடுக்கணும் பாஸ்டர். ஒரு பாஸ்டர் சொன்னார், அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேச, தனியாக கொடுக்கணும் பாஸ்டர், அப்போ தான் நமக்கு திருப்தி. அடுத்து தனியாக அவர் கொடுப்பாரு, அடுத்து தனியாக அவர் கொடுப்பாரு. இதுதான் இருக்கிற சபையெல்லாம் போகுது. மொத்தம் எத்தனை ஞானஸ்தானம்? ஒரே ஞானஸ்தானம், ஒரே கர்த்தர் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லு. ஏன்னா அவங்களுக்கு திருப்தி கிடையாது. இந்த அம்மாவை பார்த்தா ஞானஸ்தானம் எடுத்த அம்மா மாதிரியே தெரியல, போட்டு மறுபடியும் நம்மளை முக்கு. விசுவாசத்தில் ஆவியில் உறுதி. அதனால்தான் ஆவி தேவனுடையதாக இருந்தால் உறுதியிலிருந்து விலகவே மாட்டோம். அல்லேலூயா. ஆமா, இங்க பாஸ்டர் இருக்கும்போது ஒரு வேஷம், பாஸ்டருக்கு வெளியே ஒரு வேஷம். இது எப்படி நடக்கும்? ஒண்ணு இந்த சபை தேவன் நமக்கு கொடுக்கிற சட்டம். ஏதேன் தோட்டத்துக்குள்ள சட்டம் இருக்குல்ல, ஆண்டவர் வச்சிருந்தார்ல, இதயத்தில் எழுதியிருக்காருல, அதன்படி நம்ம வாழணும். அப்ப என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 3 காரியத்தோட ஆவியில நடத்தப்படுறவங்க சும்மா அங்கிட்டும் இங்கிட்டும் ஒரே உறுதி தான், எதிர்க்கிறவன் மருளாது இருக்கிறான் என்று. ஏன்னா ஒன்றிலும் எதிர்க்கிறவர்களாக ஒன்றிலும் மருளாது இருக்கிறீர்கள் என்று. நீங்க ஒன்னிலையும் அசையல, நீங்க ஒரு காரியத்திலே விட்டு கொடுக்கல. அந்த ஆவியில நீங்க உறுதியா, இந்த சபை என்னைக்கு உறுதியா நின்றுச்சோ மாய்மாலம் பண்ணாம, அன்று தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாரு. அன்று அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். நான் வெளி வேஷம் போடவே மாட்டேன். ஒன்று மட்டும் கேட்குறேன், எனக்கு பெரிய பாஸ்டர் கிருபாசனத்திலேருந்து வந்து என்னை ஒரு திருமணம் நடத்துறதுக்கு ஆர்எஸ் மங்கலத்தில் கூப்பிட்டாரு. சூழ்நிலைகள் எல்லாம் கேட்டேன். ஒரு தடவை சொன்னேன் வரமாட்டேன்னு, 2வது சொன்னேன் வரமாட்டேன்னு, 3வது சொன்னேன் வரமாட்டேன். கடைசியில் என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் ஆவியில் விருப்பம் இல்லைன்னா கிளம்புறேன். நான் இங்கே ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம் போட மாட்டேன். எனக்கு ஒரே வேஷம்தான், சூழ்நிலையை கேட்டேன். அவர் சொன்னார், சூழ்நிலை நம்ம சபைக்குரிய சூழ்நிலை மாதிரியே இருந்துச்சு, அது நான் வர்றது, அதை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அது விசுவாசிகளுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறணும். உறுதினா உறுதி தான். வெளியே போயிட்டீங்கன்னா அடுத்து உள்ள வரணும்னா நீ உறுதியா இருக்கிறது தெரிஞ்சா மட்டும்தான். இது ஆண்டவருடைய வீடு. இங்கே தேவனுக்கு ஏற்றபடி வாழ்றதுக்காக தேவன் ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்றாரு. நான் எப்பயுமே ஒன்று மட்டும் அழுத்தமா சொல்றேன், ஆண்டவருக்கு 12 பேர் போதும், ஆண்டவர் உலகத்தையே அசைச்சிடுவாரு. அப்ப இந்த பட்டணத்துக்கு ஒரு சரியான நபர் இருந்தா ஆண்டவர் செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவார். அவருடைய பெரிய நோக்கமே சுவிசேஷம் பரவ வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, ஆவியில களி கூறுகிற அனுபவம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அந்த அனுபவத்தை நாங்கள் பெறணும் ஆண்டவரே, அந்த அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த அனுபவத்தை நாங்கள் பெறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது காரியம், ஆவியின் ஏவுதல். நல்லா கவனிங்க, இந்த ஆவியின் ஏவுதல்ல ஒரு காரியத்துல ஆவியானவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், அந்த ஆஸ்பத்திரிக்கு கிளம்பு, போ போ போ, நிக்காத, நீ போய் அந்த ஆளை பாரு, பார்த்தா நீங்க போய் பார்த்துட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு வருவீங்க, சாயங்காலம் செத்துருவார், பரலோகம் போயிருப்பார். தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். என்ன பண்ணிக்கிட்டே இருக்க, வேலைக்கு போற, அவரை போய் பார்த்துரு,
உங்க பக்கத்து வீட்டுல ஒரு ஆள் சாக கிடக்கிறாருல, அவரை போய் சுவிசேஷம் சொல்லு. ஆவியின் ஏவுதல். சிமியோன் வயதான போது ஆண்டவர் ஏவினார், சர்ச்சுக்கு ஓடு, சர்ச்சுக்கு ஓடு, சர்ச்சுக்கு ஓடு. நேரம் சர்ச்சுக்கு வந்தா மரியாளு யோசேப்பு இயேசுவை தூக்கிட்டு வந்திருக்காங்க. கைகளை தட்டி நாட ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இப்ப சொல்லுங்க, ஆவியின் ஏவுதல்ல நடந்தீங்கன்னா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆச்சரியங்களை பார்ப்பீங்க. என்ன பார்ப்பீங்க? இயேசுநாதரை கையில தூக்கி வச்சுட்டு. அப்ப ஆவியானவர் ஏவிட்டா மட்டும் அப்படியே போயிடணும். ஒரு டீச்சர் அம்மா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு இருந்தாங்களா, ஆவியானவர் சொன்னாரா, வீட்டில் போய் முழங்கால் போட்டு இந்த 2 மிஷினரிகளுக்காக ஜெபம் பண்ணு. பாருங்களேன், ஆண்டவர் வேலைக்கு போயிட்டு இருக்க, லீவ் போட்டுரு, ஃபோன் பண்ணி லீவ் சொல்லி போய் உட்காந்து அழுது 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 ஜெபம் பண்ணா அந்த 2 மிஷினரிகளை அவங்க தாங்கிட்டு இருந்திருக்காங்க. பேரா ஆண்டவர் ஞாபகப்படுத்துறார். அழுது 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 ஜெபம் பண்ணிட்டு டைரியில் எழுதி வச்சுட்டாங்களாம். அடுத்த வருஷம் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களாம். அடைந்தேலேருந்து இத்தனாம் தேதி என்ன நடந்துச்சு. ஒரு கிராமத்தில் போய் 2 பேரையும் கொல்றதுக்காக ஒரு மரத்துல கட்டி, ஒரே மரத்துல எங்க 2 பேரையும் கட்டிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அடிச்சு கொல்ல போற நேரத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஒரு போலீஸ் வேன் வந்துச்சு, எங்களை உயிரோட விட்டுட்டாங்க. இங்க தெரியுதா? வட இந்தியால ஏதாவது செய்யணும்னா ஆவியின் ஏவுதல்ல தென்னிந்தியால ஒரு அம்மா, ஆனா ஆண்டவர் உள்ள ஏவிட்டே இருப்பார். அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, அந்த அம்மாவுக்கு காணிக்கை அனுப்பு, அந்த அம்மா ஒரு கஷ்டத்துல கிடக்கு, நம்ம பரிச நல்ல பத்திரமா பூட்டிக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, ஆவியின் ஏவுதல். சத்தமா சொல்லுங்க, ஆச்சரியங்களை உண்டாக்கும். இதெல்லாம் சாம்பிள். 5வது காரியம், ஆவியில வைராக்கியம். என்னது? இது ஏதாவது சம்பவம் ஞாபகம் இருக்கா? அத்தேனா பட்டணம், ஏதேன்ஸ் பட்டணம், ஆமா, ஒலிம்பிக் ஆரம்பிச்ச பட்டணம். பவுல் அப்போஸ்தலனை கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஒலிம்பிக்கே உருவாக்கின பட்டணம். அந்த ஏதேன்ஸ் பட்டணத்துல போய் பவுல் இறங்கின உடனே விக்கிரகத்தை எல்லாம் பார்க்கிறார். விக்கிரகத்தை பார்த்த உடனே ஆவியில என்ன வந்துருச்சு? வைராக்கியம். நம்மால் எப்படி தெரியுமா? அப்படியே ரோட்ல போகும்போது விக்கிரகத்தை பார்த்தோன்னே, கொஞ்சம் இருங்க பொங்கல் வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க வண்டியிலே உட்காந்துருங்க, நான் பொங்கல் வாங்கிட்டு வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடும். அப்ப இவன் பொங்கல்லேயும் நரகத்துக்கு போயிடுறானே. எதுல போயிடறான்? பொங்கல்லே நரகத்துக்கு கிளம்பிடுறான். ஒரு பொங்கலுக்கு முடிஞ்சு போச்சு நரகம். ஆண்டவருடைய ரத்தத்தை இவன் பார்க்குறானா? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, அப்போஸ்தலர் 17:16 ஏதேன்ஸ் பட்டணத்துல போய் அங்கே அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை, அத்தேனா பட்டணம், ஏதேன்ஸ், அத்தேனானா ஏதேன்ஸ். பைபிள் வச்சிருக்கவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க. ஒலிம்பிக் உருவான இடம் கிரீஸ் நாடு. அந்த கிரீஸ் நாட்டுல பவுல காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்து இருக்கிறத கண்டு, ஆமா, ராம்நாட்டுக்காரன்லாம் ஆவியில தூங்கிட்டு இருக்க கூடாது. ராம்நாட்டுக்காரன் ஆவியில செத்து போயிருக்க கூடாது. ஆவியில எப்படி இருக்கணும்? வைராக்கியமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க 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 பூஜை செய்யறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு வைராக்கியம். வீட்டில் தூங்கிட்டு இருக்க கூடாது. சோம்பேறிகளின் தேவன் அல்ல நம்முடைய தேவன். வைராக்கியமா இருக்கணும். அப்போஸ்தலர் 18:5 பாருங்க, மக்கதோனியாவில் அங்கே என்ன செய்யறாருன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, மக்கதோனியாவில் இருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்ற யூதருக்கு திஷ்டாந்தப்படுத்தினான். அப்ப ஆவியில வைராக்கியம் கொண்டு சொல்லணும், இயேசுதான் தெய்வம். அல்லேலூயா. அப்ப இப்படியெல்லாம் நம்ம செயல்படும் போது அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வைராக்கியமா செயல்படுறாரு. சில நேரம் துக்கமா செயல்படுறாரு, சில நேரம் கலிகூற பண்றாரு, சில நேரம் ஏவி விடுறாரு. இதெல்லாம் ஆவியில நடத்தப்படுற அனுபவம். ஆனா மொத்தத்துல ஆவியில நடக்கணும்னா ஜெபம் பண்ணி தான் கேட்கணும். எப்படிதான் கேட்கணும்? ஆமா, அது ஜெப உதவிக்கு 911955596955 அடிச்சிடாதீங்க. என்ன, வேற யாராவது எடுத்துருவாங்க. அப்புறம் மொத்தமா இந்த மாதிரி யாருக்காவது ஃபோன் பண்றது, யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கறது, நல்ல பிரதான ஆசாரி நீ போனா உனக்கு பதில் தருவாரு. ஆண்டவர்கிட்ட உன் பிரச்சனை முழுசா உங்களுக்கு தெரியாது. பாசிட்டிவ் ஆன்சர் மட்டும்தான் போன்ல வரும். ஆனா ஆண்டவர்கிட்ட சரியான பதில் வரும். கிறிஸ்தவங்களை எல்லாம் பால் குடிக்கிற பப்பாக்களாவே வச்சுட்டாங்க. என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, நீ முழங்கால் போடுங்க, நீங்களே கேளுங்க, வசனத்தையும் தேவன் பேசுறதையும் ஒப்பிட்டு பாருங்க. 2 சரியா இருந்துச்சுன்னா நீங்க ஆவியின்படி நடத்தப்படுங்க.